வாகை தமிழ்ச்சுடர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் நாயன்மார்களினுடைய வரலாறுகளை கதை வடிவில் காணொளிகளாக நாங்கள் பதிவு செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய காணொளியை தவறாமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சைவ சமயத்தின் ஒளியை உலகுக்கு பரப்பிய 63 நாயன்மார்கள் அவர்களின் வாழ்க்கை சாதாரண மனிதர்களுக்கே ஒரு வழிகாட்டி. அந்த பக்தியின் பாதையில் தவறுகளை கடந்தும் உண்மையை தேடியும் இறைவனின் அருளால் உயர்ந்தவர் திருநீலகண்ட நாயனார். அவரது வாழ்க்கை ஒரு பாடம், அவரது தவம் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போது நாம் பார்க்க போவது திருநீலகண்ட நாயனாரின் வாழ்க்கை வரலாறு. வாருங்கள், கதைக்குள் பயணிக்கலாம். திருநீலகண்ட நாயனார் அந்தணர்கள் வாழ்கின்ற தில்லைப்பதியில் குயவர் குலத்தில் தோன்றியவர்தான் திருநீலகண்ட நாயனார். அவர் சிவபெருமானிடம் பேரன்பு கொண்டவர், அற வழியில் வாழக்கூடியவர், சிவ தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவர். தன்னுடைய இல்லறத்தை இனிமையாக நடத்தி வாழ்ந்து கொண்டு வருகிறார். சைவ நெறிப்படி வாழ்வதுதான் செல்வம் என்று உணர்ந்து வாழக்கூடிய தன்மை உடையவர் திருநீலகண்ட நாயனார். அவர் தன்னுடைய குலத்தொழிலாகிய மட்பாண்டங்களை செய்து அதன் மூலம் கிடைக்கும் பொருளினை கொண்டு வாழ்ந்து வந்தவர். அவர் சிவனடியார்களுக்கு பிச்சை பாத்திரமாகிய திருவோடுகளை செய்து மகிழ்ச்சியுடன் தரும் பணியில் ஈடுபட்டிருந்தவர். இவ்வாறு ஒழுகி வரக்கூடிய நாளிலே அவர் இளமை பருவம் காரணமாக சிற்றின்பத்துறையிலே மிகுதியும் ஈடுபட்டார். அவர் மனைவியார் கற்பிலும் அழகிலும் சிறந்து விளங்கியவர். உலகம் உய்யும் பொருட்டு ஒரு சமயம் சிவபெருமான் திருப்பார்கடலில் பொங்கி மேலெழுந்த விடத்தை அமுது செய்தபோது அவ்விடம் உள்ளே செல்லாமல் அவர் கண்டத்திலேயே நின்றுவிட்டது. அவ்விடம் விளங்கிய அந்த கரிய கண்டத்தையே எப்பொழுதும் இப்பெரியவர் நினைந்து நினைந்து மனம் உருகிய காரணத்தினாலும் பக்தி மேலீட்டினால் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று கூறிக்கொண்டே போற்றி வருவாராம். ஆதலால் அவரை யாவரும் திருநீலகண்டர் என்று அழைத்து வந்தனர். திருநீலகண்டர் ஒரு நாள் சிற்றின்பத்தில் மிகுந்த விருப்பம் கொண்டு ஒரு பரத்தையர் வீட்டிற்கு சென்று வந்தார். அதனை அறிந்த அவர் மனைவியார் மனம் பொறாது திருநீலகண்டர் பால் கோபம் கொண்டார். அவரிடம் பேசுவதை தவிர்த்தார். ஆனாலும் அவருக்குரிய இல்லற பணிகள் யாவற்றையும் குறைவர செய்து வந்தாராம். கணவனுடன் உடன் உறைவதற்கு மட்டும் விருப்பம் செலுத்தாதவர் ஆயினார். அந்த சிறு கோபத்தை போக்க கருதிய திருநீலகண்டர் மகிழ்வாக இன்னுரைகள் பல பகர்ந்தார். ஆனாலும் அந்த அம்மையாரினுடைய கோபம் தணியவில்லை. நீர் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று அவர் மீது ஆணையிட்டு கூறிவிட்டார். திருநீலகண்டமுடையவராகிய சிவபெருமானிடத்து பேரன்பு கொண்ட நாயனார் அச்சபதத்தை கேட்டு மனைவியாரை தழுவுதலை விடுத்தார். அம்மையாரை தமது மனைவியராக பாராமல் அயலாரை போல் நோக்கி எம்மை என்று கூறியதனால் உம்மையே அன்றி பிற மாதர் எவரையும் என் மனத்தினாலும் தீண்ட மாட்டேன் என்று உறுதி கூறினார். அன்று முதல் அவர்கள் இருவரும் அந்த திருவானையை காத்து மெய் தீண்டுதலை மட்டும் விடுத்தனர். ஆயினும் அந்நிகழ்ச்சியை பிறர் ஒருவரும் அறிந்து கொள்ளாமலும் தங்கள் வீட்டினின்றும் வெளியே செல்லாமலும் இல்வாழ்க்கைக்குரிய செய்கைகளை எல்லாம் செய்து கொண்டு அவ்வீட்டில் தனித்தனியாக வாழ்ந்து வந்தனர். இவ்வாறு பல ஆண்டுகள் சென்றன. இவர்களுடைய இளமையும் கழிந்தது. இருவரும் மூப்படைந்து உடல் தளர்ந்தனர். ஆயினும் எம்பிரானிடத்தும் அடியார்களிடத்தும் ஒரு சிறிதும் அன்பு குறையாது தொண்டு புரிந்து வந்தனர் அப்பெருமக்கள். சிவபெருமான் இவர்களின் மகிமையை உலகிற்கு உணர்த்த விரும்பினார். ஆகவே ஒரு சிவயோகியராக வடிவெடுத்து கொண்டார். தகட்டு வடிவாக நூலினால் நெய்த அரைஞானும் கோவணமும் அணிந்தார். திருநீற்று ஒளி வீசும் மார்பிலே வெண்ணூல் பூண்டார். நெற்றியிலே திருநீற்றை 3 கோடுகளாக திரித்தார். சடையை மறைத்து தலையை சுருண்ட பம்பையாக்கினார். கையிலே திருவோடு ஒன்றனை ஏந்தினார். ஒளி வீசும் புன்முறுவலுடன் திருநீலகண்டத்து குயவனார் வீட்டினை அடைந்தார் சிவபெருமான். திருநீலகண்ட நாயனார் தவக்கோலம் பூண்ட சிவயோகியாரை கண்டவுடன் அவரை எதிர்கொண்டு அவரை அடி தொழுது தம் மனைக்குள் அழைத்து சென்று ஆசனத்தில் இருத்தி முறைப்படி அவருக்கு வழிபாடுகளை புரிந்து மகிழ்வோடு உபசரித்தார்.
பிறகு எம்பெருமானே, நான் செய்யத்தக்க பணிவிடை யாது, அருளிச் செய்தல் வேண்டும் என்று பணிவோடு வினவினார் திருநீலகண்டர். சிவயோகியார் அவரை பார்த்து, அன்பனே, இந்த திருவோட்டினை நீ வைத்திருந்து நாம் வேண்டும் பொழுது மீண்டும் இத்திருவோட்டினை எனக்கு தருவாயாக, அதுவரை இத்திருவோடு உன்னிடமே இருக்கட்டும் என்று கூறுகிறார். இந்த திருவோடு ஒப்பற்றது, இதற்கு ஈடானது ஒன்றுமே இல்லை. இது தன்னிடம் வைத்த பொருள்களை தூய்மையாக்க வல்லது, பொன்னையும் மணியையும் விட மிகச் சிறந்தது. இத்திருவோடு விலை மதிப்பற்றது. இத்தகைய திருவோட்டை உன்னிடம் அளிக்கிறேன், இதனை வாங்கி வைப்பாயாக என்று கூறி கொடுத்தருளினார் திருநீலகண்டர். சிவயோகியாரை வணங்கி இத்திருவோட்டை பெற்றுக்கொண்டு விரைந்து போய் தம் வீட்டில் காவல் மிக்கதோர் ஒரு இடத்தில் அதை பத்திரமாக வைக்கிறார் திருநீலகண்டர். பிறகு அவர் சிவயோகியாரிடம் திரும்பி வந்தார். உடனே சிவயோகியாரும் அவ்விடம் விட்டு புறப்பட்டு சென்றார். நாயனாரும் அவருடனே சிறிது தூரம் சென்று வழியனுப்பி விடை பெற்று கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறார். சிவயோகி வடிவம் தாங்கி வந்த சிவபெருமானும் தமது சிதாகாயமாகிய திருவம்பலத்தை அடைந்தார். இவ்வாறு நிகழ்ந்த பின்னர் நீண்ட நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் சிவபெருமான் தாம் முன்னாளில் அடியாரிடம் அளித்த திருவோட்டினை இருந்த இடத்தினின்றும் மறைந்து போகும்படி செய்தருளினார். பிறகு திருநீலகண்ட நாயனாருடைய பக்தியை பிறருக்கு காட்டும் பொருட்டு முன்போல் சிவவேடம் தாங்கி அவருடைய வீட்டிற்கு வருகிறார். திருநீலகண்டர் அடிகளாரை எதிர்கொண்டு அழைத்து வந்து வழிபாடு செய்து வணங்கி, தேவரீர் அடியேனை நினைத்து இங்கு எழுந்தருளியது நாங்கள் முன்னால் செய்த தவ பயனே ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாரு. சிவயோகியார் திருநீலகண்டரை பார்த்து, முன்னாள் உன்னிடத்தில் நான் கொடுத்து வைத்த திருவோட்டை திருப்பி கொடுப்பாயாக என்று விரைவாக அதிகார துணியுடன் கேட்கிறார். திருநீலகண்ட நாயனார் உடனே விரைந்து திருவோடு வைத்த இடத்திற்கு செல்கிறார். திருவோட்டினை தேடி காணாது மயங்கி நின்றார். அங்கு நின்றாரையும் கேட்டார். அவர்களும் அறியாராய் நின்றனர். தாமே பிற இடங்களிலும் தேடினார். கிடைக்கப் பெறாததால் சிவயோகியாருக்கு என்ன பதில் கூறுவதென்று அறியாமலே திகைத்து நின்றார். வீட்டினுள்ளே சென்ற நாயனார் வெகுநேரமாகியும் திரும்பி வராததைக் கண்ட சிவயோகியார், விரைவில் இங்கு வருகிறேன் என்று உள்ளே புகுந்த நீ இன்னும் வராது தாமதிக்க காரணம் என்ன என்று அவர் காதில் விழும்படி உரக்க கூறினார். தொண்டனார் திரும்பி வந்து சிவயோகியாரை தொழுது, முப்புரி நூல் அணிந்த எனது தந்தை போல்பவரே, நீர் என்னிடம் கொடுத்து சென்ற திருவோட்டினை நான் வைத்த இடத்திலும் பிற இடங்களிலும் தேடினேன். அது எங்கு தேடியும் அகப்படவில்லை. ஆதலால் பழையதான அந்த பாத்திரத்தை விட்டுவிட்டு நல்லதொரு வேறு புதிய பாத்திரம் தருகிறேன். அதை ஏற்றுக்கொண்டு என் பிழையினை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் திருநீலகண்டர். சிவயோகியார் கோபம் கொண்டவராய், என்ன இவ்வாறு கூறுகிறாய்? நான் உன்னிடம் வைத்த மண் ஓட்டை தவிர வேறு பொன்னினால் செய்த ஓட்டை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் முன்னாளில் உன்னிடம் வைத்து சென்ற ஓட்டினையே கொண்டு வா என்று கட்டளையிடுகிறார் சிவனடியார். திருநீலகண்டர் சிவயோகியாரை பார்த்து, கேடிலா பெரியோய், நீர் என்னிடம் கொடுத்த ஓடு காணாமல் போய்விட்டது. பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக நீண்ட நாள் நின்று உழைக்கக்கூடிய ஒரு ஓட்டினை நான் தருகிறேன். அதனை தேவரீர் கொள்ளலாம் என்று கேட்கிறார். ஆனால் சிவனடியார் சினம் கொண்டு தான் கொடுத்த திருவோடே வேண்டுமென்று கேட்கிறார். உடனே சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் திருநீலகண்டரை நோக்கி, நான் உன்னிடத்தில் அடைக்கலமாக வைத்த பொருளை நீ கவர்ந்து கொண்டாய். ஆயினும் கொஞ்சம் கூட நாணமுறாமல் வஞ்சகமாக நடிக்கிறாயே. நீ பழியினுக்கு ஒரு சிறிதும் அஞ்சுவது போல் தெரியவில்லையே என்று கூறுகிறார். அதனால் இந்த ஊரில் உள்ளோர் முன்னால் உன்னை பிடித்து என்னுடைய திருவோட்டை நான் வாங்கி கொள்ளாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று நாயனாரை நோக்கி சிவபெருமான் கூறுகிறார். ஐயா, உமது வளம் பொருந்திய ஓட்டினை நான் அபகரிக்கவில்லை என்று திருநீலகண்டர் எவ்வளவோ முறை கூறுகிறார். என் உள்ளத்திலும் கள்ளமில்லை என்கிறார். அதனை மெய்ப்பிக்க நீர் என்ன சொன்னாலும் செய்கிறேன், சொல்லுங்கள் என்று திருநீலகண்டர் கூறுகிறார். உடனே சிவனடியார் வேடத்தில் இருந்த சிவபெருமான், உனது ஆசைக்குரிய மகனை பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்கி ஓட்டினை நான் அபகரிக்கவில்லை என்று கூறிவிட்டு போ என்றார். அப்போது திருநீலகண்ட நாயனார் அவரை நோக்கி, ஐயரே, நீர் அருளி செய்தவாறு சத்தியம் செய்வதற்கு அடியேனுக்கு புதல்வன் இல்லையே. ஆதலின் யான் வேறு என்ன செய்ய வேண்டும், அருளி செய்க என்று பணிவுடன் கூறி நின்றார். அதனை கேட்ட சிவயோகியார்,
நீர் உனது மனைவியின் கையை பிடித்து கொண்டு குளத்திலே மூழ்கி ஓட்டினை அபகரிக்கவில்லை என்று கூறுவாயாக என்று கேட்கிறார். திருநீலகண்டர் சிவபெருமானாகிய யோகியாரை பார்த்து, நானும் என் மனைவியும் ஒரு சபதம் செய்திருக்கிறோம். ஆதலால் அவள் கையை பற்றி கொண்டு உடன் மூழ்குவதற்கு விருப்பமில்லை. நானே நீரில் மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன், வாருங்கள் என்று கூறுகிறார் திருநீலகண்டர். நான் உன்னிடம் கொடுத்த பாத்திரத்தை திருப்பி தரவும் இல்லை, அதனை நான் அபகரிக்கவில்லை என்றும் கூறுகிறாய். நீ கூறுவதை நான் நம்புவதற்கு உன்னுடைய மனைவியின் அழகிய தளிர் போன்ற கரங்களை பிடித்து கொண்டு நீரில் மூழ்கி சத்தியம் செய்ய சொன்னாலும் மறுக்கிறாய். தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருக்கும் அம்பலத்தினில் சென்று இதனை நான் கூறப்போகிறேன் என்றார் சிவன். உடனே சிவயோகியார் தில்லைவாழ் அந்தணர் அவையை நாடி சென்றார். திருநீலகண்டரும் சிவயோகியாரின் பின்னே செல்கிறார். நல்லொழுக்கத்தில் சிறந்தவர்களும் 4 வேத நெறிகளில் வல்லவர்களுமாகிய தில்லைவாழ் அந்தணர்கள் பேரம்பல சபையினில் வந்து கூடியிருக்கின்றனர். அங்கு சிவயோகியார் சென்று தில்லைவாழ் அந்தணர்களை நோக்கி, ஐயன்மீர், இதோ நிற்கும் திருநீலகண்டத்து குயவனிடத்து நான் ஒரு திருவோடு கொடுத்து வைத்திருந்தேன், அதனை திருப்பி தராமல் காணாமல் போய்விட்டது என்று கூறுகிறான். அங்கனமாயின் தன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து தரும்படி கூறினேன், அதற்கும் உடன்படாமல் மறுக்கிறான் என்று சிவபெருமானவர்கள் திருநீலகண்டரை குற்றம் சாட்டுகிறார். அதனை கேட்ட தில்லைவாழ் அந்தணர்கள் திருநீலகண்டரை பார்த்து, வேட்கோவரே, நீர் என்ன கூறுகிறீர் என்று கேட்கின்றனர். திருநீலகண்டர் அவையோரை வணங்கி, ஐயா, பெருஞ்செல்வம் இஃது என்று என்னிடம் அளித்த திருவோட்டினை வைத்த இடத்தில் காணேன். அஃது எவ்வாறு போய்விட்டது என்பது எனக்கு தெரியாத ஒன்று என்று கூறினார். திருநீலகண்டர் தன் மனைவியை தீண்டாதிருக்கும் செய்தியை யாவரும் அறியும்படி கூறி மூங்கிலை பிடித்த வண்ணமே மனைவியோடு குளத்தினுள் மூழ்கி எழுந்தார். திருக்குளத்தில் மூழ்கி எழுந்த இருவரும் முதுமை பருவம் ஒளிந்து இளமை பருவம் பெற்று விளங்கினர். அவ்வதிசயத்தை கண்டோர் யாவரும் வியந்தார்கள். அங்கு நின்று கொண்டிருந்த சிவயோகியார் திடீரென்று மறைந்தது கண்டு மருண்டார்கள். பின்னர் சிவபெருமான் உமாதேவியரோடு அனைவருக்கும் காட்சி தருகிறார். அந்த காட்சியை அங்கிருக்கக்கூடிய அனைவரும் காண்கிறார்கள், கைகளால் தொழுதார்கள். அன்பு மிகுந்த திருநீலகண்டரின் பெருமையை கண்டு தேவர்களும் துதித்தார்கள். அம்மையப்பரின் திருக்கோல காட்சியினை திருநீலகண்டரும் அவர் மனைவியாரும் போற்றி தொழுது நின்றார்கள். இறைவன் நாயன்மாரையும் அவர் மனைவியாரையும் நோக்கி, ஐம்புலனையும் வென்ற அன்பர்களே, நீங்கள் பெற்ற இந்த இளமை பருவம் என்றும் நீங்காத நிலையுடன் நம்மிடத்திலே இருப்பீர்களாக என்று திருவருள் புரிந்து மறைந்தருளினார். மன்றுளே திருக்கூத்தாடி அடியவர் மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர் தாமும் வென்ற ஐம்புலனால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இவ்விளமை நீங்காது என்றெழுந்தருளினாரே. சிவபெருமானுடைய திருவருளினால் செயற்கரிய செய்கை செய்த திருநீலகண்ட நாயனாரும் அவர்தம் மனைவியாரும் இளமை பெற்று சிவலோகமடைந்து பேரின்பமுற்றிருந்தனர். இதுபோல் இனி வரக்கூடிய காணொளிகளில் 63 நாயன்மார்களினுடைய வரலாறுகளை கதை வடிவத்தில் நாம் சொல்ல இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம காணொளியை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.